அதிகமா பார்ப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு நின்றுக்கிட்டே தான் இருப்பா. அவளை பின்னாடி ஒரு சீட்ல உட்கார சொல்லலாம். இன்னும் அப்படிப்பட்ட ராஜ குடும்பமா நம்ம வேலைக்காரங்கெல்லாம் உட்காரக்கூடாது அப்படி நின்றுக்கிட்டே இருக்கணும்ன்றது அது என்ன ஒரு ஆணவம்? அது ஜாதிக்குரிய ஆணவம் தானே. அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வெள்ளம் வரும்போது போனாங்களான்னு பாருங்க. வெள்ளம்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் ஓரளவுக்கு ஓவர் தண்ணி கிண்ணி எல்லாம் எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை, சுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த மூக்கில் துணியை கட்டிக்கிட்டு போவாங்க. இப்போது அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க மதவாத கட்சியோட நாளைக்கு சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் வரும். இருந்தாலும் அங்கே ரெட்டலை இருந்துச்சுன்னா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு வந்துடும். என்னதான் துர்கா ஸ்டாலின் கோவிலுக்கு போய் பண்ணாலும், சேகர் பாபு என்னதான் கோயில்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க கொள்கை ரீதியாக மதவாதிகளுக்கு எதிரானவர். அவர் பெரிய சாணக்கியன், ராஜதந்திரி அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒருத்தனுடைய எதிரியினுடைய அந்த பலம் தெரியாம களத்துல குதிச்சா என்ன நடக்கும்? அவர் இருக்கிற வரைக்கும் தலையெடுக்க முடியல. இன்னைக்கு பிஜேபி செய்யலையா? ஓபிஎஸ் பிரிச்சு விட்டு எடப்பாடியை தனியா விட்டு அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டாங்க. பிஜேபி காரங்க இங்க இருக்கிற முக்குலத்தோரை பிரிக்கணும். எம்ஜிஆர் இன்றும் என்றும் தமிழக அரசியலில் மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர். அப்படி எம்ஜிஆர் அரசியலில் என்னென்ன சவால்கள் எல்லாம் சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சியாளர் முனைவர் ராஜேஸ்வரி அம்மா கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். இப்போ எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா அரசியல் பயணம் ரொம்ப நீண்ட நெடிய பயணம். அதில் முக்கியமாக அவர் சந்தித்த அரசியல் சார்ந்த அந்த நெருக்கடிகள் என்னென்ன? அதாவது முதல் நெருக்கடி கலைஞர் தான் இல்லையா? அப்போது ஆரம்பத்தில் அவர் அந்த கட்சியை ஒரு கட்சின்னே கன்சிடர் பண்ணல. அவர் என்ன நினைக்கிறாரு, இது சும்மா ஒரு காவாலி கூட்டம், ஒரு சினிமா ரசிகர்கள் கூட்டம். இப்போ கண்ணதாசன் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார், வெளியேற்ற வேண்டாம். எனக்கு தானே கேட்டார், ஒரு பொதுக்குழுவில் கொடுக்க சொல்லி எல்லாரையும் கொடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஒரு லெட்ரு போட்டு ஒரு கடிதம் போட்டு விட்டுருவோம் கட்சிக்காரங்களுக்கு, மெதுவாக வரட்டும், ஒன்றும் அதை ரொம்ப பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் கலைஞருக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எதுக்கு நம்ம வேண்டாம், நம்ம தான் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம்ல, அதனால் இனி எம்ஜிஆருடைய சப்போர்ட் நமக்கு தேவையில்லைன்ற முடிவுக்கு அவர் வந்துட்டார். பற்றாக்குறைக்கு இதுக்கு இந்த தூபம் போடுற மாதிரி நாவலர் நெடுஞ்செழியன் அவர் வேற வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு கூட இருந்துக்கிட்டே காதில் ஓதிக்கிட்டே இருந்தார். அன்பழகனுக்கு அதில் விருப்பம் இல்லை. இருந்தாலும் நெடுஞ்செழியனுக்கு எம்ஜிஆரை காலி பண்ணிடணும். ஏன்னா அவர் தானே கலைஞரை முதலமைச்சராக்குனாரு, இல்லைன்னா தான் தானே ஆயிருக்கணும். அந்த ஒரு இதில் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ கண்ணதாசன் சொல்கிறாரு, வேண்டாம், வெளியேற்ற வேண்டாம், உள்ளே வச்சே அடி, வெளியேற்றாத அப்படின்னு பிரச்சனை வரும் அப்படின்னா இவர் சொல்கிறார், என்ன ஒரு 10 நாள் கத்துவாங்க அல்லது ஒரு 10 பேர் கத்துவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த ரசிகர்கள் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, தே ஆர் வெரி யூனிக். இப்போ நேற்று ராத்திரி நான் வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தரை பார்க்குறேன், ஒரு பர்மாவிலேருந்து வந்தவரான். அந்த அவங்க அம்மா அப்பா தாத்தா வந்திருக்காங்க. அவர் என்னை அடையாளம் கண்டுக்கிட்டு, நீங்கள் தானே மேடம் எம்ஜிஆர் பற்றி பேசுவீங்க அப்படின்லாம் பேசிட்டு, நான் எம்ஜிஆர் ரசிகன் மேடம். அவருக்கு என்ன ஒரு 28 29 வயசு தான் இருக்கும். எப்படி நீங்கள் எம்ஜிஆர் எங்கள் பாட்டி ரசிகர் மேடம். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பரம்பரையாக வரும். இந்த குலசாமி கும்பிட்ற மாதிரி எம்ஜிஆருடைய ரசிகர்கள் பெண்களாக அதிகம் இருக்கிற காரணத்தினால, பாட்டி ரசிகையாக இருந்தால் அவங்க மகளை ரசிகையாக்கியிருப்பாங்க, அதுக்கடுத்து அவங்க பேரன், இப்படி அது குடும்பம். அதனால தான் நீங்கள் இன்றைக்கி 15 வயசு பையன் எம்ஜிஆர் நான் ரசிகன்னு சொல்லுவான். உனக்கு என்னடா தெரியும்னா, நான் பிறக்கக்கூட இல்லை, எம்ஜிஆர் செத்த பிறகு தான் பிறந்தேன், ஆனால் எனக்கு தெரியும். இப்போ இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் போட்டாங்க இல்லையா, இப்போ உதயம் தியேட்டரில், அப்போ பாருங்கள் சின்ன பசங்கள்லாம் அதில் இருந்தாங்க. என்னன்னா அவங்க பாட்டி அப்படின்னு. அதில் வீட்டில் அப்பா கூட டிஎம்கேயாக இருப்பாங்க, ஆனால் அம்மா அண்ணா டிஎம்கே அல்லது எம்ஜிஆர் ரசிகராக இருந்தால் பிள்ளைங்கள்லாம் எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு பர்மாவிலேருந்து வந்த எங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் நிறையா நல்லது செஞ்சுருக்காரு, அதனால் எங்களுக்கு எம்ஜிஆரை ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன நல்லது செஞ்சாருன்னு அவருக்கு கேட்டால் சொல்ல தெரியாது. ஆனால் அவங்க அம்மா அப்பா எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மா பாட்டி எல்லாம் சொல்லியிருப்பாங்க நமக்கு நல்லது செஞ்சாருன்னு. அவங்களுக்கு ஏதோ வீடுகள் கட்டி கொடுத்தாராம், புதுசாக வந்தவங்களுக்கு பர்மா காலனி அப்படி இருந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாரு.
எங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ் கொடுத்தாரு அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சது. இவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நடந்தது தானே. ஆனால் எம்ஜிஆர் நல்லவர், அவ்வளோதான். எம்ஜிஆர் நல்லவர், அதில் வந்து மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆஃபீஸ்லலாம் யாராவது பேசினா நான் சண்டை போட்டுருவேன் மேடம், நான் கேட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிறாங்க. எம்ஜிஆர்னா ஹீ பிலாங்ஸ் டு அஸ் அல்லது வி பிலாங் டு ஹிம், என் தலைமை யாரும் தப்பாகவே பேசக்கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு ஃபைட்டிங் இன்ஸ்டிங்க்ட் வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள்ட்ட இருக்கும். மற்றவங்க மாதிரி சரி இவங்க இந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும், அவர் அந்த காலத்து ஆள், பழைய ஆளுக்குனா தெரியும், அவங்களுக்குலாம் தெரியாது, இன்றைக்கி இருக்கிறவங்க ஏதோ பேசுகிறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு போக மாட்டாங்க. தே வில் ஃபைட் அகெயின்ஸ்ட் தட். அப்போது எம்ஜிஆருடைய இந்த ரசிகர்களை பற்றி அன்றைக்கு கலைஞருக்கு தெரியலை. தவறாக ஒரு கணிப்பு. அவர் பெரிய சாணக்கியன், ராஜதந்திரி அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தனுடைய எதிரியினுடைய அந்த பலம் தெரியாமல் களத்தில் குதிச்சா என்ன நடக்கும்? அவர் இருக்கிற வரைக்கும் தலையெடுக்க முடியலை. அது ஒரு பெரிய நெருக்கடி. அவர் என்னன்னா, எம்ஜிஆர் எந்த ஒரு இது கொண்டு வந்தாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போடுவார், எதிர்ப்பு தெரிவிப்பார். அப்போ வந்து எம்ஜிஆரை எதிர்க்கிறவங்கெல்லாம் அறிவுஜீவிகள்ன்ற ஒரு தோற்றம் இருந்தது, குறிப்பாக கம்யூனிஸ்டுகள். அது அந்த கூட்டணி வரும்போது நான் சொல்கிறேன். அப்போ இந்த அறிவுஜீவிகளை வந்து தூண்டி விட்டு எழுத வச்சு, அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவு அப்படின்லாம் படங்கள் போட்டு பிள்ளைகளை வந்து தட்டு தூக்கிக்கிட்டு சோத்துக்கு அலைய விட்றீங்க மத்தியானம், நீங்கள் சோறு போடணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் அப்பா அம்மாருக்கு நல்ல வேலை கிடச்சா போதும், பிள்ளைகளை அவங்களே அவங்க பிள்ளைக்கு சோறு போட்டுக்கிடுவாங்க, உனக்கா பிள்ளை பெற்று போட்டாங்க, நீ எனத்துக்கு சோறு போடுற, இப்படியெல்லாம் அசிங்கமாக கேட்டாங்க. 79-80 காலங்களில் திருப்பி மதுவிலக்கு அவர் கொண்டு வந்த பிறகு, ரத்து பண்ண பிறகு அந்த சமயம், அதுக்கு முன்னாடி சத்துணவு திட்டம். இதை ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இதுக்காக வருத்தப்பட்டார் பின்னாடி. நான் அந்த நேரம் சப்போர்ட் பண்ணியிருக்கணும், அது ஒரு நல்ல ஸ்கீம்னு எனக்கு தெரியலை, நான் வந்து கொஞ்சம் அலட்சியமாக அதை வந்து கேலி கிண்டல் பேசிட்டேன். அப்போ நான் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தேன், இன்னும் அந்த ஸ்கீமை வந்து நல்லா கொண்டு வந்திருக்கலாம். இப்போ படித்தவர்கள்லாம் அதுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆலோசனைகள் கொடுத்துருந்தா அதை இன்னும் சிறப்பாக கொண்டு வந்திருக்கலாம். அதை நான் அப்போ வந்து தவற விட்டுட்டேன், அந்த ஸ்கீமினுடைய இதை வந்து நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு பின்னாடி அவர் வருத்தப்பட்டிருக்கார். இப்போ என்னென்னா, இந்த மாதிரி எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாலும் கலைஞர் வந்து அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கறது வைக்கிறது. அப்புறம் முதல்லலாம் இப்படி திட்டவர், அந்த முதல் வெற்றிக்கு பிறகு தான் சத்துணவை பற்றி எதுவும் பேசாதீங்க பண்ணார். திண்டுக்கல் வெற்றிக்கு பிறகு தான் அது நடிகர் கட்சின்னு சொல்லாமல் அதோ ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு. 72 அந்த மாயத்தேவர் முதல்ல இந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வின் பண்ணுறாரு. அது வந்து ஒரு மெகாவின், இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த ஒரு வெற்றி. எப்படின்னா, அப்போ ஆளுங்கட்சி வந்து திமுக, ஸ்தாபன காங்கிரஸ் இருக்குது, இந்திரா காங்கிரஸ் இருக்குது, 4 ஃபார்வர்ட் பிளாக் ஒன்று தனியாக போட்டியிடுது, 5 முனை போராட்டம் போட்டி நடக்குது. அப்போது எம்ஜிஆருடைய கட்சி ஜெயிக்கிறது 2,60,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சார் மாயத்தேவர்ன்றதை விட, திமுக வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதுன்றதான் செய்தி. 85,000 ஓட்டு தான், வெறும் 85,000 ஓட்டு தான். அதுக்கு முன்னாடி டெபாசிட் காப்பாற்றினதே பெருசு. இந்திரா காங்கிரஸ்க்கு டெபாசிட்டே போச்சு, ஸ்தாபன காங்கிரஸ் ஸ்டுட் செகண்ட். அது இப்போ சொல்லுவாங்க, காங்கிரஸ் தூண்டி விட்டு தான் திமுகவை வந்து பலகீனப்படுத்துறதுக்கு எம்ஜிஆரை கொண்டு வந்தாங்கன்னுவாங்க. பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் அப்படி அதுதான் வைக்கிறது. ஆனால் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது வந்து மேபி ஒன் ஆஃப் த ரீசன். இன்னைக்கு வந்து பிஜேபி செய்யலையா, ஓபிஎஸ்ஸை பிரித்து விட்டு எடப்பாடியை தனியாக விட்டு, அவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேயே அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டாங்க பிஜேபிக்காரங்க. இங்கே இருக்கிற முக்குலத்தோரை பிரிக்கணும், முக்குலத்தோர் வந்து ஒரு வலுவான அமைப்பாக இருக்காங்க அதிமுகவில், அப்போ அவங்கள பிரிக்கணும்னா அந்த ஓபிஎஸ்ஸை பிரித்து அமமுக அது ஒன்று தனியாக இருக்குது, யாரையும் அதிமுகவில் சேர விடாமல் இவங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து சில தீர்ப்புகளை கொடுத்து, இப்படியே இவங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைக்கு கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுற மாதிரியே காட்டி, இப்போ வந்து ரெட்டலை சின்னமே எடப்பாடிக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சந்தேகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ இவர் ஓபிஎஸ்மே போட்டியிடல, ஆதரவு மட்டும் நான் தெரிவிக்கிறன்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஆமாம், போட்டியிட்டா செலவு பண்ணணும்ல, அதை தாண்டி வந்து ரெட்டலை இல்லாமல் ஜெயிக்கணும், நம்ம சொல்கிற மாதிரி குந்தாங்குறா செலவு பண்ணணும்,
அவ்வளவெல்லாம் செலவு பண்ணிட்டு இப்போ கேஸுக்கே அவங்க நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. இல்லை பாஜக செலவு பண்ணாது. ஓபிஎஸ் பாஜக எப்படி செலவு பண்ணும்? பாஜக செலவு பண்ணி இவரை ஜெயிக்க வைக்கணும்ன்றது அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்? பாஜக கேட்குறாங்களாமே, நீ ஏன் சின்னத்தில் நில்லு, நீங்களும் அமமுகவும் ஏன் தாமரை சின்னத்தில் நில்லுங்க, நாங்கள் செலவு பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிப்படுதில்ல. அது அப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அது இன்னும் கேவலமாக போயிடும். ரெட்டலை இல்லாமல் ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்னா கூட கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமமுகவுக்கு வந்து ஒரு ஒரு சில தனிநபர் செல்வாக்குன்னு இருக்கும்ல, அதை வச்சு அவங்க ஜெயிக்கலாம். அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க ஜெயிக்கலாம். இப்போ ஓபிஎஸ் அவர் தொகுதியில் நின்னாருன்னா அந்த மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடலாம். தேனி சுற்று வட்டார பகுதியில் அவர் மகே ரவீந்திரநாத் நின்னாருன்னா அவங்களுக்கு ஓட்டு விடும். தனிநபர் செல்வாக்கில் ஒரு 7-8 பேர் ஜெயிக்கலாம். ஆனால் அதுவே அவங்க வந்து தாமரையில் நின்னா போச்சு. ரைட்டு. இப்போ இதே மாதிரி நெருக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் வந்திருக்கும். நீ ஏன் சின்னத்தில் நெல்லுன்ற மாதிரி காங்கிரஸுமே ஒரு இது பண்ணியிருக்கோம். ஆனாலுமே இந்த ரெட்டலை சின்னத்தெல்லாம் ஒரு கண்டினியூஸாக அவங்க வச்சிருந்ததுக்கான ரீசன் என்ன? ரெட்டலை முதல்ல பயங்கரமாக ஜெயிச்சிருச்சுல்ல. மாயத்தேவர் அந்த கூட இன்னைக்குமே நீங்கள் வந்து அதிமுக காரங்களை எடுத்துக்கங்க. அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் இவங்க வந்து பிஜேபி சப்போர்ட்டரா இல்லையா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ திமுகனா என்னதான் துர்கா ஸ்டாலின் கோவிலுக்கு போய் பண்ணாலும், சேகர் பாபு என்னதான் கோயில்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாலும், அவங்க வந்து கொள்கை ரீதியாக மதவாதிகளுக்கு எதிரானவர்கள். இப்போ அதிமுகவில் வந்து நாங்கள் கொள்கை ரீதியாக மதவாதத்தை எதிர்க்கிறோம்னு சொல்லுங்க. எம்ஜிஆர் அதை சொன்னதில்லை. எம்ஜிஆருக்கு சப்போர்ட் இருந்துச்சுங்க. இப்போ வந்து சிறுபான்மையினருடைய சப்போர்ட் இல்லை, இப்போ எதிர்ப்பு இருக்குது. இப்போ அவங்கள வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம சொல்லணும். சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? அதுதானே பிரச்சனை இருக்கா? அப்போது அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க மதவாத கட்சியோட நாளைக்கு சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் வரும். இருந்தாலும் அங்கே ரெட்டலை இருந்துச்சுன்னா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. அது விசுவாசம். அதாவது ரெட்டலை தோக்குறது வந்து எம்ஜிஆர் தோக்குற மாதிரி இன்னைக்குமே. ஆமாம், அது எம்ஜிஆருடைய சின்னம். எவன் ஜெயிச்சா என்ன? எல்லாரும் திருடங்க தான், எல்லாரும் ஊழல் தான் பண்ண போகிறாங்க, எல்லாரும் லஞ்சம் தான் வாங்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா மக்களே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே இருந்து அடித்தளத்தில் இருந்து. முன்னாடி ஏழைகள் உழைப்பு சுரண்டப்படுது அப்படின்லாம் சொல்லுவான். இப்போ ஏழை பணக்காரன்லாம் இல்லை. இந்த உழைப்பு சுரண்டல்ன்றது இந்த 100 ரூபா வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காம உட்காந்துக்கிட்டு இருக்கவங்கலாம் இருக்காங்கல்ல. அப்போ எங்கே எல்லா இடத்துலையும் லஞ்சம் வந்து அங்கிங்கனாது எங்கும் பிரகாசமாய் திகழுது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஜெயிப்பாங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அந்த தனிநபர் நல்லவரா, ஓரளவுக்கு நம்ம தொகுதிக்கு நல்லது செய்வாரான்னு நினச்சி போடலாம். அது தனிநபர் செல்வாக்கு. அப்படி இல்லாமல் கட்சிக்கு போடுறதா இருந்தால் நம்ம ரெட்டலைக்கு போடக்கூடாது. ரெட்டலை வந்து மதவாத கட்சியோடு சேர்ந்தாலும் நாளைக்கு சேர்ந்துக்கிடும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. நம்ம போட வேண்டாம்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுகன்ற பேரை விட எம்ஜிஆர் கட்சி, ரெட்டலை கட்சி, அந்த ஒரு பேனர் தான் பெருசு. எம்ஜிஆருக்கு ஏற்படுற தோல்வி அதை வந்து நம்ம செய்யக்கூடாது. அது பெரிய துரோகம். ஏன்னா நம்ம தானே கட்சியை ஆரம்பித்தோம். அவர் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் தலைவரா வாவான்னு சொல்லலைல. அப்போ இதுதான் வித்தியாசங்க. நீங்கள் மற்ற நடிகர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கும் எம்ஜிஆருடைய கட்சி ஆரம்பித்ததுக்கும் வித்தியாசம் வந்து என்னென்னா, எம்ஜிஆர் அவராக முன் வந்து ஆரம்பிக்கலை. அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆசை இருந்திருக்கும். ஆனால் பயம் இருந்துச்சு, நம்மளால் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா நமக்கு அவ்வளோ படிப்பு கிடையாது. முதல் காரியம் அவருக்கு வந்து நம்ம படிக்காதவேன்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. இன்னும் இந்த இவங்கெல்லாம் வந்து திமுகவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அழகாக அடுக்குமொழியில் பேசுகிறது, ஹெரோடட்டஸ் வேணுலாம். அப்போ நிறைய அந்த கிரீக் ஃபிலாசபர்ஸ் பற்றி பேசுவாங்க. ஹிப்போக்ரட்டஸ் யாரோ சொல்லுவாங்க, ஒரு வரலாற்று ஆசிரியர். அப்புறம் கோயபல்ஸ், நம்ம கலைஞர் அடிக்கடி கோயபல்ஸ் போய் சொல்லி இப்படியெல்லாம் சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் உலக வரலாறு தெரிஞ்சிருக்கு, தமிழில் வந்து நிறையா பேசுகிறாங்க, நமக்கு அவ்வளவு தெரியலையே அப்படின்றதுனால அவருக்கு யார் படித்தவங்களை பார்த்தாலும் நீங்கள் வந்து நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க, நீங்கள் வந்து நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க, இப்படி அவர் வந்து கூப்பிடுவார். படித்தவங்க வந்து இந்த கட்சிக்கு வந்து கொஞ்சம் வலுவூட்டணும், இது ஒரு படித்த கட்சின்னு நினைக்கணும் அப்படின்லாம் அவருக்கு ஒரு உள்ளூர் ஆசை. அப்படித்தான் அவர் எம்எஸ் உதயமூர்த்தியெல்லாம் கூப்பிட்டதுக்கு எம்எஸ் உதயமூர்த்தி கூட இருந்தவங்க அவரை வந்து நீங்கள் என்ன ஒரு மினிஸ்டர் கேண்டிடேட்டா, நீங்கள்லாம் பிஎம் சிஎம் கேண்டிடேட்டுங்க, நீங்கள் எதுக்கெல்லாம் போகக்கூடாது, நீங்கள் இளைஞர்களை ஒருங்கிணைச்சிங்கன்னா அடுத்த சிஎம் நீங்கள் தான் அப்படின்னு அவரை உசுப்பேற்றி விட்டு ஒன்றும்லாம் ஆக்கிட்டாங்க. அந்த சமயம் வந்து அவருக்கு ரொம்ப
சப்போர்ட் இருந்துச்சு படித்த இளைஞர்கள் மத்தியில், உன்னால் முடியும் தம்பின்ட்டு நல்ல சப்போர்ட். நாங்கள் காலேஜ் படிக்கும் போது அநேகமாக அது வந்து 78 அந்த காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 77 78 அந்த காலமாக இருக்கும். அப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எல்லா எம்எஸ் உதயமூர்த்தி அப்படி ஒரு அமைப்பெல்லாம் வச்சுருந்தாங்க. படித்தவங்க வரணும், இவங்கெல்லாம் திமுகவில் இருக்கிறவங்க WMA, நெடுஞ்செழியன் WMA, அண்ணா WMA, எல்லாரும் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் MA. அப்போ அவங்க ஹிஸ்ட்ரியையும் அப்படி விளக்கமாக சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸும் தெளிவாக நாட்டினுடைய பொருளாதாரம் அது இதுன்றாங்க. எம்ஜிஆருக்கு படிக்கலைன்றதுனால ஆசை இருக்கும், ஆனால் வந்து அதுக்கான ஒரு பயம் அப்படியெல்லாம் இருந்துச்சு, ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பை பார்க்கும்போது டக்குன்னு அனகாபுத்தூர் ராமலிங்கம் பதிவு செய்து வச்சுருந்த ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது பேர் நல்லா இருக்கே அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அண்ணா படத்தை போட்டு அவர் ஏதோ அவருக்கு வந்து அந்த நேரம் ஒரு நல்ல புஷ் ஆஃப் தி ஃபார்ச்சூன் இருந்துச்சு, ரசிகர்களுடைய சப்போர்ட். இன்றைக்கி இருக்கிற நடிகர்களுக்கு எந்த நடிகருக்கு ரசிகருடைய சப்போர்ட் இருக்குது? கணக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு ரசிகர் மன்றத்தை வச்சு கூட்டம் நடத்திக்கிறாங்க. அதாவது என்னன்னா, மக்களை போய் சந்திக்கணும். அப்போ எம்ஜிஆருடைய பழக்கம், ஒரு விபத்து வருது, ஒரு வெள்ளம் வருதுன்னா உடனே அந்த இடத்துல எம்ஜிஆர் ரசிகர்கள் இருப்பாங்க. இந்த போர்வை, துண்டு, பாய், ஒரு குடம், அப்புறம் ஒரு சேலை, ஒரு வேஷ்டி, அந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருள்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ரசிகர்கள் அவுட் ஆஃப் தியர் ஓன் இன்ட்ரெஸ்ட் செய்வாங்க. இவங்களே வசூல் பண்ணி அவங்களால எவ்வளோ முடியுதோ ஒரு 2 நாள் 3 நாள் வேலைக்கு போகாமல், கூலிக்காரங்களாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் வேலைக்கு போகாமல், அது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தானே. அப்படி இங்கே வந்து வேலை செய்வாங்க களத்தில். இன்றைக்கி யாரையாவது செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை, இப்போ விஜய் ரீசெண்டாக அந்த லியோ சக்ஸஸ் மீட்டில் பேசினப்போ அதை தான் சொல்லியிருந்தார். அன்னைக்கு எங்கள் ஏதாவது ஒரு இளைஞர்கள் உதவி செஞ்சாங்கன்னா அவர் எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு. இப்போ அது மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். அப்போ இவர் வரணும். இவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல தமிழ், ஒரு பிரச்சனைனா மக்களுக்கு அவர் வந்து அந்த இடத்துல நிக்கணும். நின்னா தானே அவரை ஃபாலோ பண்ணுவாங்க ரசிகர்கள். தூத்துக்குடி தேனியில் இப்போ ரீசெண்டாக அந்த வெள்ளத்துக்காக வந்து நின்றுட்டு எங்க ஒரு நாள் வந்து ஒரு இதை கொடுத்துட்டு அப்படியே பொத்துனாப்புல போகக்கூடாதுங்க. இந்த நேற்று நான் பார்த்த அந்த பர்மா தமிழர் அவர் சொல்றாரு, அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், வெள்ளம் வந்த உடனே எம்ஜிஆரே வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த சாக்கடை தண்ணியும் மழை தண்ணியும் சேர்ந்து ஓடுற இடத்துல நடந்து வந்தாருன்றாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் அது ஞாபகத்தில் இருக்குது, எம்ஜிஆர் வந்தார் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வெள்ளம் வரும்போது போனாங்களான்னு பாருங்கள். வெள்ளம்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் ஓரளவுக்கு ஓவர் தண்ணி எல்லாம் எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை, சுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த மூக்கில் துணியை கட்டிக்கிட்டு போவாங்க. அந்த ப்ரிகாஷன் இஸ் ஓகே. ஆனாலும் வந்து அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் போய் நிற்கணும், போய் கூட நிற்கணும். நம்ம நிற்காட்டினாலும் நம்ம ரசிகர்களாக அந்த நேரமே ஆரம்பிக்கணும். இம்மீடியட் ஹெல்ப்னு ஒன்று இருக்கு இல்லையா, உடுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு அந்த செகண்டில் ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஒரு வாரம் கழிச்சு கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறான்னு பார்ப்போம். ரஜினிகாந்த் கட்சிக்காரங்க கொடுக்குறாங்களா, ரசிகர்கள் செய்கிறாங்களா, கமல் ரசிகர் எவ்வளோ செய்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு செய்வோம். அப்படி வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்ததில்லை. இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது எம்ஜிஆர் செய்தனால எம்ஜிஆருடைய ரசிகர்களும் அப்படி பழக்கப்பட்டாங்க. அவங்களே இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து நான் பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன், நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் மற்றவங்க கஷ்டப்படும் போது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு குட் குவாலிட்டிஸ் ஆஃப் எம்ஜிஆர். தீஸ் பீப்புள் ஆர் ஃபாலோயிங் தட். அதை வந்து அவங்க தே ஆர் ப்ரவுட் டு சே தட். யாராவது அப்படி மற்றவங்கள சொல்லுங்க, நான் ரஜினி ரசிகன், நான் இப்படி சிகரெட்டை பிடிச்சி போட்டு பிடிப்பேன், இப்படி துண்டை போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஏதாவது ஒன்று, நான் கமல் ரசிகன், கமலுடைய எந்த இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் விஜய் ரசிகன், விஜயோட இந்த குவாலிட்டிஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் சொல்ல வாழ நடிகர்னு இப்போ யாருமே கிடையாது. சரி, மக்களுக்கு உதவி செய்யட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கட்டும். மக்களுக்கு உதவி செய்கிறது யார் வேணாலும் செய்யலாம் தானே, அது உடனுக்குடனே செய்யல. இப்போ அந்த அம்பானி கல்யாணமாக இப்போ நடக்கிறது ப்ரீ மேரேஜா, அதுக்கு போன ரஜினிகாந்த் ஒரு நாளாவது ஒரு ரசிகர் மன்ற தலைவன் கல்யாணத்துக்கோ ரசிகர் கல்யாணத்துக்கோ வந்திருப்பாரா? யாராவது வீட்டு வாசல்ல வந்து பர்த்டேக்கு பார்க்க வரவங்களையும் வந்து நின்று விரட்டு விட்டுருவாரு ஆளுகளை விட்டு. இல்லை, அதுலேயுமே ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சு. அவங்க வீட்டு பணிப்பெண் பின்னாடி வந்து அந்த ஃபோட்டோ நிற்கும் போது கூட நின்னாங்கன்னு சொல்லி பின்னாடி போகணும் துரத்தி விட்டது. இது கூட பரவாயில்லைங்க. ஒரு தடவை தியேட்டரில் சினிமா பார்ப்பாங்க, அப்போ அந்த பொண்ணு நின்றுக்கிட்டே தான் இருப்பாள். பின்னாடி அவளை பின்னாடி ஒரு சீட்டில் உட்கார சொல்லலாம், உட்காந்துட்டு ஏமா அப்படின்னா எந்திரிச்சு வந்து என்னன்னு கேட்க போகிறான். ஆனால் அவன் நின்றுக்கிட்டே இருப்பாள். என்ன அப்படிப்பட்ட ராஜ குடும்பமாக நம்ம? வேலைக்காரங்கள்லாம் உட்காரக்கூடாது, முன்னாடி உட்காராம பின்னாடி உட்காரக்கூட கூடாது, அப்படி நின்றுக்கிட்டே இருக்கணுன்றது அது என்ன ஒரு ஆணவம்?
அது ஜாதிக்குரிய ஆணவம் தானே, யோசித்து பாருங்க. ம். ஜாதிக்குரிய ஆணவம் தானே. அப்புறம் என்ன? அப்போ அவர் வந்து பான் மதவாதி, பான் சனாதனி. சனாதனி. அவங்களாலலாம் வந்து மக்களோட சரிக்கு சரி நிற்கவே முடியாது. இவ்வளோ நேரம் எங்களோட எம்ஜிஆர் ஐயா பற்றி இவ்வளோ சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றிமா. நன்றி.